காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே பூர்ணராக்கும்படி இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக்கினதை குறித்து இங்கே எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தான் அவர் ஒரே பலியினாலே பூர்ணராக்க முடியும் என்று இங்கே எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு சொற்றொடரை அவர் அங்கே ஒரு சொல்லை அவர் அங்கே உபயோகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள் அல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தான் அவர் ஒரே பலியினாலே பூர்ணராக்க முடியும் என்று எபிரேய நிருபக்காரர் சொல்றார். இந்த பரிசுத்தமாகுதல் என்பது அது சுத்திகரித்துக் கொள்வதிலிருந்து அது மேலான ஒரு அனுபவமாக இருக்கிறது. சுத்திகரித்துக் கொள்வது என்பது ஒரு குறைவான அனுபவமாக இருக்கிறது. சுத்திகரிக்கிறதை காட்டிலும் மேன்மையான ஒரு அனுபவம் என்பது பரிசுத்தமாக்கப்படுது. இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய பலியினாலே பூரணராக்குகிறார் என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். இந்த சுத்திகரித்துக் கொள்ளுதல் என்பது அவருடைய இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், அவருடைய வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், அவருடைய ஆவியினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்ற இடத்திலே நாம் சுத்திகரித்தல் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம் அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று எபிரேய நிருபக்காரர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது ஒரு வேலை. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவருடைய வசனம், அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். நான் மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது, நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கக்கூடிய அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம் அதனாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவருடைய ஆவியினாலே நாம் உள்ளான மனிதனிலே பலப்படுவது என்பது அவருடைய சித்தத்தை செய்வதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவினாலே சுத்திகரிக்கப்படுவது என்பது ஒரு அனுபவம் என்றால், பரிசுத்த ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுவது என்பது அவருடைய சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவதாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே அவருடைய சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று எழுதுகிறார். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எபிரேயர். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தான் பலியானார். அவருடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுவது என்பது அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்திருக்கிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தம்முடைய சித்தத்தை பலியாக்கி விட்டார் என்பதாக இருக்கிறது. இதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தினாலே அவருடைய சரீரம் ஒரே முறை பலியாக்கப்பட்டு அவருடைய சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவது என்பது அவர் தேவ சித்தத்தின் பரிபூர்ணமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய தம்முடைய சித்தத்தை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக தம்முடைய சித்தத்தை அவர் பலியாக்கி இருக்கிறார். சித்தத்தை பலியாக்கினவர் அவர் ஏற்ற காலத்திலே மனிதனாக வந்து தம்மை தாழ்த்தி மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினதினாலே தேவ சித்தத்தை அவர் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய இடத்திலே செயலாக்கப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சுத்திகரித்துக் கொள்ளுதல் என்ற ஒரு அனுபவத்தோடு இன்றைய பெந்தேகோஸ்தே மார்க்கம் ஒரு முடிவை பெற்று விடுகிறதாக இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. அதை தான் விசுவாசிக்கிறார்கள், அதை தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். நாம் சுத்திகரித்துக் கொண்டு இருப்பது என்பது ஒரு தொடர்ச்சியான ஒரு கிரியை. பரிசுத்தமாகுதல் என்பது அதுக்கு அடுத்த ஸ்தலமாக இருக்கிறது, அதுக்கு அடுத்த அனுபவமாக இருக்கிறது. அதுக்கு மேற்பட்ட அனுபவம் தான் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதலை நாம் தேவ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலே எழுதுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, நீங்கள் ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம் என்று எழுதுகிறார்.
7:1 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். ஆங்கிலத்தில் அப்ப சான்டிபிகேஷன் தான் எழுதி இருக்கணும், சான்டிஃபைடுன்னு தான் எழுதி இருக்கணும். ஆனா ஹோலின்னு தான் எழுதி இருக்கும். அது வாசிங்க. Having therefore these promises, dear beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh. Let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit. Of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. In the fear of God. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டது. பரிசுத்தமாகுதல் என்பது தேவனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறது. பரிசுத்தமாகுதல் என்பது சுத்திகரித்தலை காட்டிலும் மேன்மையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. சுத்திகரித்துக் கொள்வது என்பது ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்துக் கொள்வது என்பது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் ரட்சிப்பை அடைந்து விடுகிறோம். ஆனால் அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாகுதலை அடைந்து கொள்வது என்பது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி நாம் பழைய மனிதனையும் அவனுடைய கிரியைகளையும் சிலுவையில் அறைவதாக இருக்கிறது. அதான் பரிசுத்தமாகுதலுக்கு நாம் வரக்கூடிய அனுபவமாக இருக்கு. பழைய மனிதனையும் அவன் கிரியைகளையும் நாம் சிலுவையில் அறையும் போது பாவ சரீரம் ஒளிந்து போகிறதாக இருக்கிறது என்று எழுதுகிறார். 6 ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனிதன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்றார். பழைய மனிதனை நாம் சிலுவையில் அறையக்கூடிய இடத்திலே நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகிறது என்று அவர் கொண்டு வருகிறார். பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக பழைய மனிதனை கிறிஸ்துவோட சிலுவையில் அறைந்திருக்கிறோம் என்று அவர் எழுதுகிறார். பாவ மனிதன் ஒளிந்து போகும்போதுதான் அங்கே பழைய மனிதன் ஒளிந்து போகும் சிலுவையில் அறையப்படும் போதுதான் அங்கே பழைய அந்த பாவ அவயவம் அழிந்து போகிறதா. பாவத்துக்கு பாவ சரீரம் என்றால் சரீரத்துக்கு அவயவங்கள் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் சரீரம் என்றால் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அவயவங்கள் இருக்கிறது. நாம் பாவ சரீரம் என்று சொன்னப்பட்ட இடத்திலிருந்து கிறிஸ்துவின் சரீரம் என்ற இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறதுக்கு ஒரு சுத்திகரித்தல் உண்டானது. ஆனால் அதுக்கு மேலான ஒரு பரிசுத்தமாகுதலுக்கு நாம் வர வேண்டும். ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அது கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்படக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டால் கிறிஸ்துவோட மரிக்கிறோம். கிறிஸ்துவோட மரித்தால் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்படுகிறோம். கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டால் கிறிஸ்துவோட உயிரோடு எழுந்திருப்போம் என்பதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களிலே அவர் வேத வாக்கியத்தின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பது கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட சாட்சி. நாம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுவது என்பது நாம் வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்துவோடு மரிக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுவது என்பது கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்படக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவோடு நாம் சிலுவையில் அறையப்படுவது என்பது நம்முடைய பாவ மனிதன் சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகக்கூடிய அனுபவமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்படும் போது நம்முடைய கைகளும் கால்களும் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்திலே இருக்கிறது. கைகளும் கால்களும் என்பது நாம் மரித்திருக்கிறோம். பழைய மனிதன் அந்த சிலுவையில் அறையப்பட்டது என்பது நம்முடைய பழைய கிரியைகள் அல்ல. கை என்பது கிரியையை குறிக்கிறது. பழைய கிரியைகளுக்கு நாம் மரித்து கிறிஸ்துவுடைய கிரியைகளை செய்யும்படியாக அவருடைய சிலுவையிலே நம்முடைய கை இணைக்கப்படுகிறது. நாம் பழைய நடக்கையை விட்டு கிறிஸ்துவோடு நடக்கும்படியாக நம்முடைய கால்கள் அவரோடு ஆணியிலே கடாவப்பட்டிருக்கிறது என்பதுதான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படக்கூடிய அனுபவம். அதில் ஆணி என்பது நாம் அவரோடு பண்ண உடன்படிக்கையின் தீர்மானங்களாக இருக்கிறது. அவரோடு நாம் ஒரு உடன்படிக்கையில இணைக்கப்படுகிறோம். அவரோடு ஒரு தீர்மானத்திலே நாம் இணைக்கப்படுகிறோம். அந்த உடன்படிக்கையின் தீர்மானங்களிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஆணி. நம்முடைய கைகளும் கால்களும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய கண்களும் வாய்களும் செவிகளும் திறந்த வண்ணம் இருக்கிறது.
நம் கண்களினாலே நாம் காண்கிறோம், வாய்களினாலே பேசுகிறோம், நாசி திறந்திருக்கிறது, செவி திறந்திருக்கிறது என்ற அனுபவம் இருக்கிறது. இதுதான், இதற்கும் நாம் மறிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். அவர் காண்கிறது போல, அவர் பேசுகிறது போல, அவர் கேட்கிறது போல. இந்த 3 குரங்கு நமக்கு தான். அந்த 3 குரங்குகள், கண் மூடி, வாய் மூடி, செவி மூடி இருக்கக்கூடிய 3 குரங்குகள் அங்கே நமக்கு தான் கொடுக்கப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்டாலும் காணக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறதே. கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு பார்வை இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு விரோதமான நம்ம செவி திறந்து இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு விரோதமாக நம்முடைய வாய்கள் திறந்து இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு பிரியமானதை இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட நாம், கிறிஸ்துவோடு மரிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட நாம், நம்முடைய கண்களும் வாய்களும் செவிகளும் கூட அவருக்கு ஏற்றால் போல இருக்க வேண்டும். நம் கைகளும் கால்களும் அவரோடு அறையப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கைகள் சரிதான், ஆனால் நம்முடைய எண்ணங்களும் கூட, நம்முடைய சிந்தனைகளும் கூட, நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். அதுதான் கொரிந்தியர் நிருபக்காரர் 2 கொரிந்தியர் சொல்றார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவபலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளினாலே தேவ கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். எந்த எண்ணத்தையும் தர்க்கங்களையும் கீழ்ப்படுத்தக்கூடிய இடத்துல வருகிறோம். 10:5 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். ஆமா. 10:4 10 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் தர்க்கங்களையும் தேவனுடைய அறிவுக்கு விரோதமாக வருகிற எல்லா எண்ணங்களையும் எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். இதுதான் கிறிஸ்துவோடே சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. கிறிஸ்துவோடே மரித்து, கிறிஸ்துவோடே அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்துவோடே உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நாம் வர வேண்டும். கிறிஸ்துவோடே மரித்தால் கிறிஸ்துவோடே அடக்கம் பண்ணப்படுகிறோம். கிறிஸ்துவோடே அடக்கம் பண்ணப்பட்டால் கிறிஸ்துவோடே உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் பங்கு பெற முடியும் என்பதாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் என்பது பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் நிறைவேற்றினதாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவும் எல்லோரும் உள்ளே நுழைய முடியாது. ஒரு புறஜாதியான் இந்த பிரகாரத்துக்குள்ளே போக முடியாது. ஒரு புறஜாதியான் பிரகாரத்துக்குள்ளே போக முடியாது. பிரகாரத்துக்கு ஒருவன் போய் அங்கே பலியை அவன் செலுத்த வேண்டும் என்றால் அவன் இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும், கோத்திரங்களில் ஒருவனாக இருக்க வேண்டும். அவன் கோத்திரத்தின் அடையாளத்தை சொல்ல வேண்டும். அங்கே லேவியர்கள் அதை வாங்கி ஆசாரியனுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பலியை செலுத்தி அங்கே அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் போக முடியும் அப்படின்னா லேவியர்களும் ஆசாரியர்களும் தான் அங்கே உள்ளே போக முடியும். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மகா பிரதான ஆசாரியன் ஒருவன் தான் வருஷத்துக்கு ஒரு நாள் 2 தடவை அவன் போக முடியும். வருஷத்துக்கு 2 தடவை ஒரே நாளிலே அவன் செல்ல வேண்டும். முதலாவது தன்னுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும், அங்கே அதற்கு பின்பாக முழு ஜனத்துக்காகவும் அவன் உள்ளே பிரவேசிக்கக்கூடிய அனுபவங்கள் அங்கு லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 16 தானே, 16 அவனுடைய அந்த பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆசாரியன் மகா பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து அவர் சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி பரிசுத்த ஸ்தலத்தில் மாத்திரமல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை அவர் பெற்றது மாத்திரமல்ல நமக்கு அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்படுவதாக இருக்கிறது. நாம் தைரியமாக கிறிஸ்துவின் இடத்திற்கும் தைரியமாக கிருபாசன தண்டைக்கும் நாம் கிட்டி சேரக்கூடிய தைரியத்தை அவர் தந்திருக்கிறார். அதற்கு அவர் தம்முடைய முழு சித்தத்தை அவர் பலியாக்கி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய அனுபவத்திலே நாம் பாவங்கள் அற நாம் சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். அவருடைய ரத்தத்தினாலே பாவங்கள் அற நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. அவருடைய வசனத்தினாலே அவருடைய ஆவியினாலும் நாம் பரிசுத்தமாகுதலை அடைந்து கொள்ளுகிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறதை அங்கே நம்ம எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறதை எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம்
26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். 16 26 சாரி, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொண்டார். இந்த சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்திலே கரை திரை பிழை இருக்கிறது. அது பரிசுத்தமாக்கப்படும் பொழுது அவர் பூரணப்படுத்தத்தக்கதாக கரை திரை பிழையை நீக்கக்கூடிய இடத்திலே அவர் வருகிறார். இந்த சுத்திகரித்தலுக்கும் இந்த பரிசுத்தமாக்குதலுக்கும் மேலான அனுபவம் தான் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகக்கூடிய சம்பூர்ணமாக இருக்கிறது. நம்முடைய பிதாக்கள் இந்த சுத்திகரிப்பு என்பதற்கும் பரிசுத்தமாக்குதல் என்பதற்கும் மேலான அனுபவத்துக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் அப்போஸ்தல உபதேசத்திலே. அதுதான் சம்பூர்ணம், பூரணப்படுத்துதல். அதை தான் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10:14 எழுதுகிறார். அவர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே பூரணப்படுத்துகிறார் என்பது சம்பூர்ணம் என்ற ஒரு சொல்லோடு இணைக்கப்படுகிறது. சம்பூர்ணம் அது எண்ணிலக்கத்தில் தான் தமிழ்ல வருது. தமிழ்ல சம்பூர்ணம் என்பது எண்ணிலக்கத்தில் தான் வருகிறது. இட்ஸ் மோர் தென் a trillion. ட்ரில்லியன் என்பதற்கு மேற்பட்ட சொல் தான் அங்கு சம்பூர்ணம் என்று வருகிறது. அதுபோல இந்த சுத்திகரித்தலுக்கு அடுத்தபடி என்பது பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற இடத்திலே நம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டு அங்கே கிரியை நடப்பிக்கப்படுகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்குது? குத்துவிளக்கு இருக்கிறது, மேஜை இருக்கிறது, சமூக தப்பத்து மேஜை இருக்கிறது, அதுக்கு பின்பாக அங்கே தூப பீடம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது மூன்றும் அப்போஸ்தல உபதேசம் என்ற இடத்திலே நம்மை ஒரு பரிபூரணத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடிய இடத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையும் பொழுது என்ன இருக்கிறது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரு குத்து விளக்கு இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரு சமூகத்து அப்பத்தின் மேஜை இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரு தூபபீடம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது அதற்குள்ளே உடன்படிக்கையின் பெட்டியும் அங்கே இருக்கிறது. நமக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பரிசுத்தமாகுதலின் கிரியை நடப்பிக்கும்படியாக அங்கே ஒரு குத்து விளக்கு இருக்கிறது. குத்து விளக்கு என்பது அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய சபையும் அதன் ஊழியமுமாக இருக்கிறது. அதுக்கு பாதம் கிறிஸ்து, நடுத்தண்டு என்பது அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள். மீதி 6 ஊழியங்களும் அந்த அப்போஸ்தல தீர்க்கதரிசி என்ற அந்த அழைப்போடு, அந்த ஆபீஸோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குத்துவிளக்கிலே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த குத்துவிளக்கிலே இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகத்தின் மேன்மை. அதனாலே அங்கே வெளிச்சம் அங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. குத்துவிளக்கின் வெளிச்சம் தான் அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அங்க பிரகாரத்துல அங்க இயற்கையின் வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே குத்துவிளக்கின் வெளிச்சம் அது அணையாதபடிக்கு எப்பொழுதும் அந்த அபிஷேகத்தின் நிறைவு, அந்த ஒருமைப்பாட்டின் நிறைவு அங்கே இருக்கிறது. அங்கே ஒரு சமூக அப்பத்தின் மேஜை இருக்கிறது. அங்கே ஒரு புதிய அப்பம் எப்பொழுதும் சுட்டு வைக்கப்படுகிறது. அங்கு 6 6ஆக 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அது 6 6ஆக வைக்கப்பட்டிருக்கும். 6 6 என்பது 66 புஸ்தகங்கள் நிறைவாகிய அந்த வேதத்தின் நிறைவை உபதேசத்தின் மூலமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட எண்ணிக்கையிலே அது அடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு உள்ளாக ஒரு தூப பீடம் இருக்கிறது. அந்த தூப பீடத்திலே ஆசாரியன் தூபத்தை ஏற்றும்படியாக இருக்கிறார். என்ன? குங்குளியம், வெள்ளை போலம், அல்பான் பிசின், சாம்பிராணி, இந்த 4ஐயும் கலந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி என்பது நம்முடைய இருதயத்தின் அளவு. இந்த இருதயத்தின் நிறைவோடு தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, தேவனை துதிக்கக்கூடிய, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் தான் அங்கே இருக்க வேண்டும். தூபபீடம், பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படக்கூடிய தூபபீடம் என்பது எழுத்தின்படியான ஜெபங்களுக்கான இடம் அல்ல. அது நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு ஜெபமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு ஜெபத்தை தான் அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வைக்கப்பட்டது.
இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் வருவதற்கு நாம் சுத்திகரிப்பின் மூலமாக தான் நாம் வர வேண்டும். நாம் தேவனுடைய ரத்தத்தினாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும், வசனத்தினாலும், ஆவினாலும் சுத்திகரிக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாகுதல் என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, உங்கள் ஆவிலும் மாம்சத்திலும் உண்டான சகல அசுசியை நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று கொண்டு வருகிறோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணமாக்குதல் என்பது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆபிரகாம் என்று பேசுவதனால ஆபிரகாம் ஜோசப் என்று நீங்கள் என்னை நினைத்து விடக்கூடாது. ஆபிரகாமை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கேட்டாலும் நீங்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆதாம் விழுந்த பொழுது ஆதாமுக்கு அடுத்து தேவன் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்பது ஆபிரகாமின் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய திட்டமும் அதன் உறுதியுமாக இருக்கிறது. ஆதாமின் விழுகையில அவருக்கு ஒரு கலக்கம், மனிதகுலம் இப்படி போகிறதே என்ற வேதனை, புலம்பல் என்ற வார்த்தை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை ஏன் உண்டாக்கினேன் என்ற இடத்துல மூல பாஷையில புலம்பல் என்ற வார்த்தை தான் போடப்பட்டிருக்கிறது. மனிதனை குறித்து தான் அவர் புலம்பினார், மனிதனுக்காக தான் அவர் புலம்பினார். வேறொருவர் தேவதூதர்கள் விழும்போது அவர் புலம்பவில்லை, அவர் வேலைக்காரர்கள். ஆதாமுடைய விழுகையில அவர் புலம்பினாலும் கூட ஆபிரகாமை குறித்த ஒரு உறுதி அவருக்கு இருந்தது. அதனாலதான் தேவதூதருக்கு அவர் கை கொடுக்கவில்லை, ஆதாம் மனுஷருக்கு அவர் கை கொடுத்தார் என்று எழுதப்படவில்லை, ஆதாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார் என்று எழுதப்படவில்லை. அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனில் தான் தேவ சித்தத்தின் பரிபூரணத்தை நிறைவேற்றும்படியான திட்டம் அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. ஆபிரகாம் என்ற மனிதன் தேவ சித்தத்திலே அழைக்கப்பட்டு உறுதி பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் மகிமையின் தேவனை தரிசித்தவராக, உன்னதமான தேவனை தரிசித்தவராக, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவராக, அவர் மகா பலனுள்ள தேவனை கண்டவராக, சகல நாளும் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவராக, தேவனுடைய பிரமாணங்களை தன்னுடைய சந்ததிக்கு அவன் உபதேசிக்கக்கூடியவனாக, தேவனுடைய பட்சத்திலே ஒரு உறுதியான நம்பிக்கையுள்ளவனாக, தேவன் அவன் பேரிலே தன்னுடைய நிச்சயமான திட்டங்களை நிறைவேற்ற உறுதியுள்ளவராக காணப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆபிரகாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மகிமையின் தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன், உன்னதமான தேவன், சதா காலம் உள்ள தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய யெகோவா ஈரே என்று தேவனை குறித்த நல்ல வெளிச்சத்தை உள்ள ஒரு பரிசுத்த பிதாவாக அவர் காணப்படுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களின் பட்டியலிலே அவருக்கு தான், மூப்பரின் பட்டியலில் அவர் தான் முதலிடம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அவன் தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்து வந்த இடத்திலே அதுக்கு விரோதமாக ஒரு லோத்து அவனோடு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லோத்து ஆபிரகாமோடு இருப்பது என்பது தேவ சித்தத்துக்கு விரோதமாக தான் அவர் காணப்படுகிறார். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் ஆவிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசி நீங்க சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக தேவ பயத்தோட பூரணப்படுத்துங்கள் என்று 7 எழுதப்பட்டாலும் ரோமர் 12 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அது என்ன சித்தம்? நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம். இதில் ஏதாவது ஒன்றிலே நீங்கள் இருங்கள் என்பது போல சொல்லப்பட்டிருந்தாலும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்பது ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் செய்து முடிக்கும்படியாக விரும்புகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதாவின் சந்தையிலே இயேசு கிறிஸ்து. அங்கே தேவ சித்தத்தின் பரிபூர்ணம் இப்படிதான் நிறைவேறினது என்பதுதான் புதிய ஏற்பாட்டின் நிறைவாக இருக்கிறது. இந்த நிறைவின் மூலமாக தான், இந்த ஆபிரகாமின் மூலமாக தான், இந்த தாவீதின் மூலமாக தான், இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் இந்த பரிபூரணத்தை அடைந்து கொள்ள போகிறோம் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தல உபதேசத்தின் வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் என்பவர் தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய அழைப்புக்கு சரியாக தன்னை ஒப்பு கொடுத்து நடந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். தாவீது என்பவர் தேவ சித்தத்தை சரியாக நிறைவேற்றின ஒரு மனிதனாக இருக்கிறார். இவரெண்டையும் சேர்த்து ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாக இயேசு கிறிஸ்து இந்த தேவ சித்தத்தின் பரிபூரணத்தை செய்து முடித்த ஒரு தேவ குமாரனாக அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். அவர் பாவம், மாம்சம், உலகம், பிசாசை ஜெயித்தது போல நாமும் பாவம், மாம்சம், உலகம், பிசாசை ஜெயிக்கும்படியாக ஜெயத்தை நமக்காக வைத்து போயிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த ஆபிரகாமோடு வந்த இந்த லோத்து, அவன் உலகத்தின் மேல் அவன் சிந்தை வைத்தவனாக, அவன் எழுத்துக்குரிய உலகம் என்று நான் சொல்வது எழுத்தின்படி உலகத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம். எழுத்தின்படியான உலகம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை. எழுத்தின்படியான உலகம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை. அதில் தான் நாம் வாழ்கிறோம், அதில் தான் நாம் சுவாசிக்கிறோம். காற்று அவருடைய பண்டக சாலையிலிருந்து புறப்பட்டு உலகமெங்கும் சுற்றி வருகிறது. திசையை 4ஆக பிரித்திருக்கிறான் தமிழன். காற்றையும் அதை போல காலத்துக்கு ஏற்றாற்போல் பிரித்து பெயர் வைத்திருக்கிறான். ஆனால் இது எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் தான் இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே, வேதத்திலே நாம் தான் அறிந்து கொள்ளுகிறோம். நான் எழுத்தின்படியான உலகத்தை சொல்லவில்லை. நான் சொல்வது என்பது உலகத்தின் வேஷம். வேதம் உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறது இச்சை என்ற உலகம். நான் சொல்கிறது இங்கே ஆசை என்ற உலகம். நான் சொல்கிறது இந்த உலகத்தின் வேஷம். மனிதர்கள் இன்றைக்கு நிலைக்கும் என்று நினைக்கக்கூடிய தங்கள் வாழ்விலே உலகத்தின் வேஷத்தை பற்றி கொண்டிருக்கிறது போல, இந்த பரிசுத்தவானோடு அழைக்கப்பட்ட இந்த லோத்து தன்னுடைய ஜீவியத்திலே இந்த அழைப்பை பற்றி கொண்டு இருக்க, உறுதியாக இருக்க, கீழ்ப்படிந்து இருக்க, தாழ்மையாக இருக்க, எளிமையாக வாழ அவன் சிந்தை இல்லாதவனாக மாறி போகிறான். எப்பொழுது மாறி போகிறான்? ஒரு பஞ்சகாலத்தில் இவர்கள் எகிப்துக்கு போய் திரும்பி வந்த உடனே அவர்களுக்கு செல்வம் பெருத்து விட்டது, ஐஸ்வர்யம் மிகுதியாகிவிட்டது, வேலைக்காரர்கள் பெருகிவிட்டார்கள், மந்தைகள் பெருகிவிட்டது. இப்பொழுது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவர்களை பூமி தாங்க முடியாத செல்வம் அவர்களுக்கு வந்துவிட்டது. இப்பதான் பிரச்சனை வரும். பணம் தேவைதான். நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அதன் மேல் நாம் சிந்தை வைத்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து ஏமாற்றத்தோடும் வெறுமையோடும் போனவர்கள் பூமியில ஒருவரும் இல்லை. அவருடைய ஊழியத்தின் பாதையிலே சரி, இன்றைக்கும் சரி. அவர் மரித்தார் என்பது வரலாறு, அவர் உயிர்த்தார் என்பது தரிசனம். தரிசனத்தை பெற்ற அவருடைய சபை இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்து அவர் செய்ததை போல இன்றைக்கும் அவராலே நாம் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம், ஜீவனை பெற்றிருக்கிறோம். வாழ்வில் சகல தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். ஆனால் அவைகளின் மேல் சிந்தை வைத்து விடக்கூடாது. அவரிடத்தில் வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி போன ஒரு ஐஸ்வர்யமான வாலிபனை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் ஒருவன் தான் அவரிடத்தில் வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி போனவன். ஏனென்றால் அவன் அவைகளை இழக்க ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கும் எத்தனையோ பிரபலமானவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் கிறிஸ்துவன் அண்டையில் வருகிறதில்லை? ஏனென்றால் அவர்களுக்குரிய ஸ்தானங்களை அவர்கள் இழக்க வேண்டும். அவர்களுடைய நாம கீர்த்திகள், உலகத்தில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மகிமைகளை அவர்கள் இழக்க வேண்டும். இதெல்லாம் இழக்க அவர்கள் சித்தமாக. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லும் பொழுது, நீர் எனக்கு கொடுத்தவர்களை நான் காத்து கொண்டேன், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படின்னா நம்ம பூமியிலே இருக்க முடியாதே இல்லையா? We are literally humans and we are living in this world, but mentally, spiritually we are aliens. We are not of this world. நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாம் வேறு பிரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒருவன். அவன் தரிசித்து நடக்கும்படியாக அல்ல, அவன் விசுவாசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். விசுவாசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவனோடு தரிசித்து நடக்கக்கூடிய ஒருவன் கடைசி வரைக்கும் நடப்பது இயலாத காரியமாக இருக்கிறது என்பது லோத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அங்கே ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. அழைப்பிலே இணைந்து கொண்ட லோத்து ஐஸ்வர்யம் வந்தபோது இணைந்து நடக்கக்கூடிய இடத்துல இல்லை. அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டோமா? அல்ல. நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். நாம் கண்டு தரிசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் விசுவாசத்தினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பதறாமல் நடக்கும்படியாக இருக்கிறார்கள். 25ஆம் வயதிலே அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அங்கே பதறாமல் அவன் ஈசாக்கை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் சபையாக அவனை நடத்தினான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இணைத்துக் கொண்ட லோத்து அதிலே கடைசி வரை நிற்க முடியாமல் போனதன் காரணம் என்ன? ஐஸ்வர்யத்தின் பெருக்கம், வசதி, வாய்ப்பு. கூடாரத்திலேயே வாழ்றாரே ஐயா, இவரோட நமக்கு செட் ஆகாது. இவர் இங்க கலட்டு கூடாரத்தை அங்க போடு, ஒரு இடமாக இருக்கக்கூடிய அனுபவம் ஆபிரகாமுக்கு இல்லை. இவன் போன பின்புதான், லோத்து போன பின்புதான் ஆபிரகாமை அவர் இந்த தேசம் முழுவதும் சுற்றி திரி, உன் கால்படும் இடமெல்லாம் உனக்கு சுதந்திரமாக தருகிறேன்,
உனக்கு இந்த பூமியை தருகிறது மாத்திரம் அல்ல, இந்த பூமியிலே உனக்கு உன் குமாரத்திகளே இங்கு சுதந்திரவாளிகளாக இருப்பார்கள் என்ற கானானை குறித்த திட்டவட்டமான ஒரு வெளிச்சத்தை அவன் அடைந்தவன். கானானை மாத்திரமல்ல, மோரியா மலையையும் அவன் கண்டு கொண்டான். அது மாத்திரமல்ல, அங்க ஈசாக்கை பலி கொடுக்கக்கூடிய அந்த இடத்தையும் அவன் தெரிந்து கொண்டான். இதுதான் ஆபிரகாமுக்கு இருந்தது. இதுக்கு விரோதமாக போன லோத்துடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் சோதோமுக்கு நேராக போய் சோதோம் குமாராவிலே அவன் அகப்பட்டு விட்டான். ராஜாக்கள் கையிலே அவன் பிடிபட்டு கொள்ளையிடப்படுகிறான். கொள்ளை போகிறது, அதிலும் அவன் மீட்கப்படுகிறான். ஆபிரகாம் அவனுக்காக வேண்டுதல் செய்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் அவருடைய அழைப்போடு அவன் வந்து இணைந்து தேவ சித்தத்தை செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒப்பு கொடுத்தல் இருந்தது. என் சொல்லுக்கும் என் விதிக்கும் என் கட்டளைக்கும் என் கற்பனைக்கும் கீழ்ப்படியக்கூடியவன் மாத்திரமல்ல, அதை தேவனை குறித்த அறிவை தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லி வருவான் என்று ஆதியாகமம் 18:18 அவரை குறித்த தீர்க்கமான திட்டத்தை தேவன் அறிந்திருந்தார். இதுதான் ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்த திட்டம். ஆபிரகாம் குறித்த தேவனுடைய சித்தத்தை ஆபிரகாம் நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார் என்று அவரை குறித்த உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. ஆனாலும் கூட நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடத்துல சுத்திகரிப்பு வருகிறது. பரிசுத்தமாகுதல் என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். ரத்தத்தினாலே சுத்திகரித்துக் கொள்ளப்படுகிறோம், வசனத்தினாலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம், தேவ ஆவினாலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம் என்ற இடத்துல நாம் பழைய மனிதனை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். பாவ அவயவங்கள் ஒளிந்து போகும்படியாக, பாவ சரீரம் அங்கே ஒளிந்து போகும்படியாக நாம் சிலுவையிலே அவரோடு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்ற இடத்திலே அவரோடு கூட எப்படியாவது நாம் உயிரோடு எழுந்திருக்க வேண்டிய இடத்துக்கு நாம் வர வேண்டும். சுத்திகரித்துக் கொண்ட நாம், அவருடைய ரத்தத்திலே சுத்திகரித்துக் கொண்ட நாம் பரிசுத்தமாகுதல் என்ற அந்த அனுபவத்துக்கு வர நாம் அவரோடு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் அங்கே கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 20 சொல்றார், கிறிஸ்துவோடே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நான் அல்ல, நான் என்ற சுயம். அதற்கு முன்பாக அங்கே பாவ சரீரம் ஒளிந்து போக வேண்டும். பழைய மனிதன் அங்கே அழிய வேண்டும். பழைய மனிதனையும் அதன் செய்கைகளையும் நாம் அழித்து போட வேண்டும். பாவ சரீரம் அங்கே ஒளிந்து போக வேண்டும். நாம் பாவம் செய்யாத ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது அந்த சிந்தையிலும் நாம் அதை ஜெயம் பெறக்கூடிய அனுபவமாக இருக்கிறது இல்லையா? அதுதான் மேன்மையான பக்கம். இது இரத்தத்தினாலே நாம் பெற்ற சுத்திகரிப்பும் இரத்தத்தினாலே நாம் அடைந்த பரிசுத்தமாகுதலுமாக இருக்கிறது. ஆனால் வசனத்தினாலும் ஆவியினாலும் நாம் இதை பெற்றுக்கொள்வது என்பது திருவசனத்தை கொண்டு திருமுழுக்கினாலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 25-26 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 26ல சொல்லியிருக்கிறார். இது நம்முடைய சுபாவத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவதாக இருக்கிறது. நாம் பாவத்துக்கு அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டோம். நம்முடைய பழைய மனிதன் ஒளிந்து போகும்படியாகவும் நம்ம பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாகவும் அவரோட சிலுவையிலே மரணத்திலே இணைக்கப்பட்டோம். ஆனால் நம்முடைய சுபாவத்திலே ஒரு சுத்திகரிப்பு, அது வசனத்தினாலும் அது உண்டாகிறது. நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் 6:63 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எபேசியர் 5:26 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே திருவசனத்தை கொண்டு திருமுழுக்கினாலே, தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும், தண்ணீர் மூழ்கினாலே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும். சுத்திகரித்து என்பது நம்முடைய கிரியைகளிலும் நம்முடைய சுபாவங்களிலும் மாறுதலை கொண்டு வரக்கூடிய பக்கமாக இருக்கிறது. நம்முடைய சுபாவத்திலே ஒரு பரிசுத்தமாகுதலுக்கு நாம் வர வேண்டும். சுபாவத்திலே பரிசுத்தமாகுதல் என்பது நம்ம 2 காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். சுபாவத்திலே பரிசுத்தமாகுதல் என்பதற்கு யோனாவை தேவன் அழைத்தார். யோனா பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்தார். யோனா அங்கே நினிவேவுக்கு செல்லாதபடிக்கு தர்சீசுக்கு போனாலும் கப்பல்ல பலவித பிரச்சனைகள் ஏற்பட்டு இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். தேவ சித்தத்துக்கு விரோதமாக போன இடத்திலே
அவனை திருப்பி தேவன் கொண்டு வந்து யோனாவை வைத்து நினிவேவை ரட்சிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். யோனாவுக்கு தேவ சித்தம் செய்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் நினிவேவுக்கு போகிறதை குறித்த பிரச்சனை. ஏனால் நினிவே ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு பல தீங்குகளை இழைத்திருக்கிறார்கள் என்று வரலாறு வேதமும் சொல்லுகிறது. அதை அவர் அறிந்திருந்தார். நினிவே ஜனங்களை ரட்சிப்பதில் இவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? 40 நாளிலே இந்த ஊரை அழிப்பேன்னா ஒன்று தப்பிச்சு ஓடி போயிடு, இல்லை திருந்திரு. ரெண்டுமே அங்கே தப்பித்து ஓட முடியாது. தேவனுடைய கணக்கு அவன் திருந்ததான் வேண்டும். இதை தான் சொல்லுகிறார். 40 நாளில் அழிப்பேன் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் கூற்றை அறியாதபடிக்கா ஒரு தீர்க்க தரிசி சொல்லி இருப்பார். 40 நாள் டைம் தராரே. அங்கே அரசன் முதல் அக்கினை வரைக்கும், அரசன் முதல் அக்கினை வரைக்கும் என்றால் ஆடு மாடு எல்லாம் அங்கே தன்னை தாழ்த்தினதாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவேளை நம்மை மன்னிப்பார் என்ற உறுதியோடு அவர்கள் தங்களை தாழ்த்தி மன்னிப்பை பெற்று நினிவே அழிவை காணாமல் போனது. அப்ப இவருக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனை குறித்த அறிவுள்ள ஒரு மனிதன். அங்கே யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 2 வாசிங்க. யோனா 4:2. தேவனை குறித்த 5 பக்கங்களில் அவனுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். இப்படி உம்மை நான் அறிந்துதான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும், நீர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். 5 விஷயம் சொல்றார். நீர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் இல்லையா? நீர் இவர்களை அழிக்க மாட்டீர்னு எனக்கு தெரியும் இல்லையா? அவரை பற்றி தெரிகிறது. ஆனால் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதான் விஷயம். என்னால் இதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என்பது சுபாவத்திலே ஒரு மாறுபாடு இருக்கிறது. சுபாவத்திலே நாம் ஒரு சுத்திகரித்தல் மாத்திரமல்ல, சுபாவத்திலே நாம் ஒரு பரிசுத்தமாகுதலை அடைய வேண்டும். தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனை குறித்த நல்ல அறிவை உடையவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனா அழிப்பாரு தெரியும் இல்லையா? ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு. நம்முடைய பிழைகளுக்கு நாம் வழக்குரைஞராகவும் மற்றவர்களுடைய குறைவுகள் தவறுகளுக்கு நாம் நீதிபதிகளாகவும் எப்பொழுதும் இருப்போம். இது மனித இயல்பு. நம்முடைய குற்றங்களுக்கு, நம்முடைய தவறுகளுக்கு நாம் வழக்குரைஞர்களாகவும் மற்றவர்களுடைய தவறுகளுக்கு பிழைகளுக்கு நாம் நீதிபதிகளாகவும் மாறிவிடுவோம். For our defects and faults and flaws, we became a lawyer for ourselves, and for others we became a judge. துரிதமாக மற்றவர்களை நாம் நியாயம் தீர்த்து விடுவோம். இவ்வளவு இருந்தாலும் யோனா சொல்லுகிறாரு, நான் இப்படியே போகிறேன், நான் சாகும் வரைக்கும். 9ஆம் வசனம் வாசிங்க. 9. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். என்ன ஒரு பதில் பாருங்க. நீ நடவில்லை, நீ தண்ணீர் ஊற்றவில்லை, நான் உனக்கு விளைய செய்திருக்கிறேன். நீ அது மரித்தது என்று, அது வாடி போனது என்று, அது அங்கே துளிர்க்கவில்லை என்று, அது மரித்த நிலவரத்தில் இருக்கிறது என்று நீ வேதனைப்படுகிறாய். நான் என் ஜனத்துக்காக இறங்கக்கூடாதா? இதான் கேள்வி. அப்ப அவர் ஒரே வார்த்தையில் சொல்றார், நான் சாகும் வரைக்கும் எரிச்சலா இருப்பது நல்லது. என்ன சொல்ல முடியும்? 8 வாசிங்க. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய்
தனக்குள்ளே சாவை விரும்பி விட்டார். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் சாகிறது நல்லது. இந்த சாகிறது நல்லது அப்படின்னு சொல்ற இவர்தான் அங்கே மீனின் வயிற்றில் இருந்து போராடி ஜெபித்து கரைக்கு வந்திருக்கிறார் இல்லையா? சாகிறது எப்ப சாகிறது நல்லதுங்கிறாரு? தான் நினைத்தது போல், தான் சொன்னது போல், தன்னுடைய சொல்லை போல நினிவே அழியவில்லை. இதான் பிரச்சனை. தேவ சித்தத்தின்படி நினிவே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நினிவே மனம் திரும்பி இருக்கிறது. அதற்கு மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனா அவரு தண்ணியில் இருக்கும்போது தன் ஜீவனுக்காக போராடி கரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நினிவேக்கு வந்திருக்கிறார். அவருடைய தீர்க்க தரிசனத்தை உரைத்து முடித்து விட்டார். இப்ப ஆமனுக்கு வாடின உடனே நான் சாகிறது நல்லதுங்கிறார். சாகும் வரைக்கும் எரிச்சலா இருக்கிறேங்கிறார். சுபாவத்திலே ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட முடியவில்லை. சுபாவத்திலே நமக்கு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய சுபாவத்திலே மாற்றம் என்பது இரண்டாம் படி. முதலாவது ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாகுதலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ சுபாவத்திலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு சுபாவத்திலே ஒரு பரிசுத்தமாகுதலுக்கு நாம் வர வேண்டும் என்று நாம் தெரிகிறோம். சுபாவத்தின் பரிசுத்தமாகுதல் என்பது யூதாவுக்குள்ளே தான் காணப்பட்டது. சுபாவத்தில் பரிசுத்தமாகுதல் அங்கே யூதாவுக்குள்ளே காணப்படுகிறது. யூதாவுடைய வாழ்க்கை சொல்லிக்கொள்ள மெச்சிக்கொள்ளத்தக்க அளவிலே இல்லை இல்லையா? ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு சுபாவ மாறுதல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவங்க அப்பா வாழ்க்கையிலும் அதே பிரச்சனை இருந்திருக்கு. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அங்கே சுபாவத்தின் மாறுதல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்ற பெயரிலே குற்றம் இருக்கிறது. அவன் எத்தன் என்னை ஏமாற்றினான் என்ற குற்றச்சாட்டை அவங்க அண்ணன் வைக்கிறாரு. ஆனால் இந்த யூதாக்கு முன்பாகவே யாக்கோபுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதை பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள் இல்லையா? யாக்கோபு என்ன சொல்றாரு? என்னுடைய வாழ்க்கை சஞ்சலம் வருத்தம். சஞ்சலம் வருத்தத்துலதான் அவர் வாழ்ந்தே முடிக்கிறார். ஒருத்த விட்டா ஒருத்த பிரச்சனை. எப்போ அவன் மாறுகிறான் என்றால் அவன் தன்னை வெறுமையாக்கி தேவனோடு தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரத்தில் அவன் ஒப்பு கொடுத்து போராடி அவன் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறான். இஸ்ரவேல் என்பதன் அர்த்தம், எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? இஸ்ராயேல் அப்படின்னா பிரின்ஸ். அவன் தேவனுடைய பிரின்ஸ் ஆஃப் காட். அவன் தேவனுடைய தளபதி என்று எடுக்கலாம். தேவனுடைய தளபதி இல்ல பிரின்ஸுக்கு என்ன சொல்றது? இளவரசன். தேவனுடைய இளவரசன். இப்படி ஒரு அர்த்தமும் இருக்கிறது. தேவன் அவனுடைய இளவரசன், தேவன் அவனுடைய தளபதி என்றும் எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் எடுக்கலாம் எழுத்தின்படி. அதனாலதான் தீர்க்கமா ஒரு முடிவை அதுக்கு சொல்ல முடியாது. இப்படி போராடி தன்னுடைய ஜீவியத்தை அவன் இஸ்ரவேலாக மாற்றினாலும் கூட தேவன் அவனுடைய வாழ்க்கையை இஸ்ரவேல் என்ற இடத்துல கொண்டு வந்து தெய்வீக சுபாவத்தை அவனுக்குள்ளே ஏற்படுத்தும்படியான முயற்சிகளை அவர் கொண்டு வருகிறார். அவன் தன்னுடைய சத்ருவாக வரக்கூடிய சகோதரனை தேவனை கண்டது போல காண்கிறேன், தேவதூதனுடைய முகத்தை போல காண்கிறேன் என்று ஏசாவை குறித்து சொல்லுகிறான். அண்ணன் பார்க்க தானே வர்றாரு, சும்மா வரலாமே. 400 பேரை கொண்டு வருகிறார். ஜீவனை குறித்த பயம் இவனுக்கு உண்டாகின நாளில் தான் தேவன் அவனுக்கு சுபாவத்திலே மாறுதல் கொண்டு வர. நமக்கு மிகப்பெரிய வெளிச்சங்கள் இருக்கலாம், மிகப்பெரிய உபதேசங்கள் தெரியலாம், அதனால ஒன்றும் நடக்காது. நம்ம ஒரு தெய்வீக சுபாவத்தை பெறாதபடிக்கு நடக்காது. அவருக்கு இல்லாத வெளிச்சமா? பெத்தேலிலே அவர் இருந்தார். பெத்தேலை கடந்து வந்த யாக்கோபு இல்லையா? பெனியேல் வரைக்கும் வரக்கூடிய யாக்கோபு. பெனியேல், பெனே என்றால் முகம், ஏல் என்றால் தேவன். பெனியேல் என்றால் தேவனுடைய முகத்தை கண்ட யாக்கோபு. ஆனா எங்க மாறணும்? சுபாவத்தில் மாறணும். மிகப்பெரிய உபதேசங்கள், போதக பிதாக்களின் காரியங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதனாலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படவோ அல்லது கானானை சுதந்திரித்துக் கொள்ளவோ எருசலேமுக்குள்ளே நுழையவோ முடியாது. சுபாவத்திலே மாற்றம் வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவங்களை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். நான் அல்ல கிறிஸ்துவே என்ற இடத்துக்கு அவர் வருகிறார். கலாத்தியர் 2:20 என்ன சொல்றாரு? இனி நான் அல்ல, என் சுயம் முற்றிலுமாக ஒழிக்கப்படுகிறது. என்னுடைய பிறப்பிலே நான் பெற்றிருந்த என் ஜென்ம சுபாவங்கள், ஆதாமின் சுபாவங்கள் மாற்றப்படுகிறது.
தெய்வீக ரூபத்தை இழந்து தெய்வீக சாயலை இழந்து போன ஆதாமின் ரூபமும் சாயலும் தான் மனித குலத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய காரியங்கள் தான் மனிதனை இப்பொழுது பாடாய்ப்படுத்துகிறது. இதிலிருந்து அவன் கிறிஸ்துவின் தன்மைக்கு வர வேண்டும். தன் சுயத்தை அவன் ஜெயிக்க வேண்டும். தன் ஜென்ம சுபாவத்தை அவன் அழிக்க வேண்டும். அது அவனுடைய சுபாவத்திலே மாற்றம் வர வேண்டும். யாக்கோபு அவனுடைய சகோதரனை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று சொல்லுவார். யூதா அதை ஃபாலோ பண்ணி அந்த சுபாவத்திலே மேன்மையாக வந்தது யூதா தான். அங்க யோசேப்புக்கு முன்பாக அவன் பெஞ்சமினை அங்க கட்டக்கூடிய இடத்துல இவன் தான் பெஞ்சமின் அங்கே அடிமையாக போகக்கூடிய இடத்துல யூதா தான் அங்கே யோசேப்போடு வழக்காடி யோசேப்போடு அங்கே பெஞ்சமினுக்காக பரிந்து பேசி அவனை விடுதலையாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இவன் தான் யோசேப்புடைய கடினத்தன்மைகளை உடைத்து யோசேப்பு சகோதரருக்கு முன்பாக அழக்கூடிய இடத்துல கொண்டு வரக்கூடிய தெய்வீகத்தை அவன் வெளிப்படுத்தினான். யூதாவில் தான் அது வெளிப்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தன்மைகள், நம்முடைய ஜென்ம சுபாவங்களை நாம் தேவனுடைய வசனத்தை கொண்டும் அவருடைய கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய ஆவி என்று சொல்லக்கூடிய நம்ம அங்க தன்மையினாலே, வசனத்தினாலே, உபதேசத்தினாலே நம்முடைய ஜென்ம சுபாவங்களை நாம் மாற்ற வேண்டும். அதுதான் இரண்டாவது பரிசுத்தமாகுதல். மூன்றாவது பரிசுத்தமாகுதல் என்பது தேவ சித்தத்திலே இருக்கிறது. ஒரு பிரதிஷ்டையுள்ள ஜீவியம், தேவனுக்காக வைராக்கியமாக வாழக்கூடிய ஜீவியம், நம்முடைய சித்தத்தை அழித்து தேவ சித்தத்தை செய்யக்கூடிய தன்மை. இது தானியேல் சகோதரருக்குள்ளே காணப்பட்டது. இது தாவீதிலே காணப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவிலே ஒரு பரிபூரணத்தை அடைந்தது. தானியேல் சகோதரர்கள் அங்கே பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாபிலோனில் இருந்தாலும் அவருடைய எண்ணம் எல்லாம், அவருடைய ஏக்கம் எல்லாம் எருசலேமை பற்றினதாகவே இருந்தது. பாபிலோன் என்பது உலகம். இந்த உலகத்தின் உச்சிலே அவர்கள் இருக்கிறார்கள். பாபிலோனிலே மிக உயர்ந்த பதவியிலே அவர்கள் இருந்தார்கள். ராஜாக்கள் மாற்றப்பட்டாலும் இவர்கள் மாற்றப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய வாஞ்சை எல்லாம் எருசலேமை பற்றினதாகவே இருந்தது. இந்த சுபாவத்தின் மாறுதல்ல பாத்தீங்கன்னா அங்கே நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கணும். மோசேவும் யோசுவாவும். மோசேக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. அவன் பூமியில் இருந்த எல்லாரிலும் சாந்த குணம் உள்ளவர். பூமியில் இருந்த எல்லாரும் சாந்த குணம் உள்ளவர். ஆனால் அவன் இந்த ஜனத்தை கானானுக்குள் நடத்தி கொண்டு போகக்கூடிய இடத்தில் இல்லை. அவர் அழைப்பை அங்க முடிச்சிட்டார். ஆனால் யோசுவா அவர்களை எளிதாக கானானுக்குள் வழி நடத்தி விட்டார். ஏனென்றால் அவருக்குள்ளே ஒரு தெய்வீக சுபாவம், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத ஒரு வாழ்க்கை, தேவனுடைய பிரமாணங்கள் அவன் வாயை விட்டு நீங்கவில்லை என்ற ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளே ஒரு சுபாவத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு தெய்வீக சுபாவம் வர வேண்டும் என்றால் பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு, தேவனோடும் பரிசுத்தவான்களோடும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் நிலைப்பாடு, தேவனுடைய ஆலயத்திலே நாம் இருந்து பாடுபடக்கூடிய அனுபவம், இந்த மூன்றில் தான் நாம் ஒரு திவ்ய சுபாவத்தையும் அதில் ஒரு பரிசுத்தமாகுதலையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. தேவ சித்தம் என்ற இடத்தில் தான் நாம் தாவீதை கொண்டு வருகிறோம். தானியேல் சகோதரர்கள் அங்கே தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தை வைத்துக் கொண்டுதான் தானியேல் அங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அவர்கள் பாபிலோனில் இருந்தாலும் கூட தேவனுடைய வழிகளிலே நடக்கக்கூடிய ஒரு உறுதியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர் மேல் அவர்கள் வைத்திருந்த அந்த ஞானம், அறிவு, அவர்களுக்கு தேவன் கொடுத்திருந்த ஞானம், அறிவினாலே அவர் மேல் ஒரு அசையாத நம்பிக்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். சிங்கக்கபியோ அக்கினி சூளையோ அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. அவர்களுடைய ஆசையெல்லாம் எருசலேமை பற்றினதாகவே இருந்தது. நோவாவின் பேழையிலும் ஜன்னல் என்ற இடத்துக்கு அங்க வெளிச்சம் என்ற பதம் தான் போடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வெளிச்சத்திலேயே அவர்கள் இருந்தார்கள். எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருந்தார்கள் என்பது தேவனுடைய வெளிச்சத்திலே அவர்கள் உறுதியாக தனித்திருந்ததை குறிக்கிறதாக இருக்கிறது. அங்கே அந்நிய ராஜாக்களும் கூட இஸ்ரவேலின் தேவனை உயர்த்தி போற்றக்கூடிய இடத்திலே அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு சுபாவத்திலே ஒரு மாறுதல்,
தேவ சித்தத்தை செய்யக்கூடிய இடத்திலே அவர்கள் உறுதியாக காணப்பட்டார்கள். தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடிய இடத்துல இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீதை தேவன் கொண்டு வருவதற்கு அவன் அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவனாக காணப்பட்டார் என்பதை நாம் தெரிந்து. இந்த சித்தத்தை செய்யாத சவுலை தள்ளிதான் அவர் சித்தத்தை செய்யக்கூடிய தாவீதை கொண்டு வருகிறார். இஸ்ரவேலின் சிங்காசனம் அங்கு சவுலை விட்டு போவதற்கு காரணம் அவன் அங்கு தேவ சித்தம் ஒன்றையும் அவன் செய்யக்கூடிய இடத்துல இல்லை. தேவன் தன்னுடைய விருப்பத்தையும் வாஞ்சையும் தன்னுடைய மனதையும் அவனுக்கு வெளிப்படுத்தினாலும் கூட அவன் நடத்திப்பை சொல்லை கேட்காதபடிக்கு தான் இருக்கிறான். ஆனா மேற்போக்கில் சாமுவேல் தன்னோடு வரணும், அசனம் பண்ணணும், தான் கீழ்ப்படியாததை ஜனத்துக்கு வெளிப்படுத்தி விடக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறான். இவர் கீழ்ப்படிய மாட்டார், ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி இவனோடு வர வேண்டும். தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படியாத இடத்தில் தான் அவனுடைய சிங்காசனம் அவனை விட்டு போய் தன்னுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவர் கொடுக்கிறார். தாவீது பரிபூர்ணமாக தேவ சித்தம் செய்தார். பரிபூர்ணமாக தேவ சித்தம் தாவீது செய்தான் என்று சொல்வதன் நோக்கம், அது குறைபாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் நமக்கு அதையும் மறைக்கவில்லை. ஆனால் தாவீதை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் பெரிய. அதனால்தான் தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக தேவகுமாரன் தாவீதின் குமாரனாக கொடுக்கப்பட்டார். அவர் 30 வருட காலம் தாவீதின் குமாரனாக அடையாளப்படுத்தப்பட்டு 3 வருட காலம் தேவகுமாரன் என்று அடையாளப்படுத்தப்பட்டு தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து இப்பொழுது வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மாம்சத்திலே தேவ சித்தம் செய்யக்கூடியது என்பது நம்முடைய சித்தத்தை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய இடத்திலும் தேவனுடைய அவருடைய வார்த்தைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் முற்றிலுமாக நம்மை கீழ்ப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது பரிசுத்த ஜீவியம் அல்ல. பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவது என்பது தேவ சித்தம் செய்வதாக இருக்கிறது. அதுதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே அவருடைய சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவர் தம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். இப்பொழுதும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லுகிறார். தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய இடத்திலே நாம் ஒரு உறுதியை அடைந்து கொள்ளும்படியாக தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பினால் தான் நாம் தேவ சித்தத்தை செய்ய முடியும். தெய்வீக அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தெய்வீக தன்மையையும் தெய்வீக சுபாவத்தையும் நாம் முதலாவது பெற்றுக்கொண்டுதான் இந்த தெய்வீக அன்பின் நிறைவுக்கும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கும் நாம் வர வேண்டும். இந்த சித்தத்தை செய்து நிறைவேற்றினால்தான் அவருடைய பலியினாலே நாம் அந்த பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தம்முடைய சரீரமாகிய திரையை கிழித்து நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த திரை எவ்வளவு உறுதியானது என்று அவர் அறிந்திருந்தார். அந்த திரை மேலிருந்து கீழாக கிரிய வேண்டும் என்றால் தன்னுடைய சரீரமாகிய திரையை அவர் கிழிக்க வேண்டும். அவர் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் முழுவதும் கிழிக்கப்பட்ட இடத்திலே தேவாலயத்தின் திரை கிழிக்கப்பட்டது. அங்கே மகாபரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய சந்நிதியிலே மனிதர்கள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் தைரியமாக அவரிடத்திலே சேரலாம். பயந்து நடுங்கக்கூடிய இடத்திலே அவர்கள் சீனாய் மலையின் இடத்தில் போன அனுபவம் அல்ல. நாம் தைரியமாக அங்கே தேவனிடத்தில் சேரக்கூடிய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே வரக்கூடிய சியோன் மலையினிடத்தில் வரக்கூடிய புதிதும் ஜீவனுமான மார்க்கம் தம்முடைய சரீரத்தின் திரையை கிழித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்ன? தேவ சித்தத்தை அவர் பரிபூர்ணமாக செய்தார். இப்பொழுதும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்றால் என்ன அர்த்தம்? அவர் இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு தன்னை பலியாக்கும்படியாக கொடுத்தாலும் இப்படிப்பட்ட அவமானத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். அவர் இப்பொழுதோ அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, மனிதர்கள் ஒருவரும் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. பிதா அவரை நொறுக்க சித்தமாகி என்று 53ஆம் அதிகாரத்தில் எசேயா எழுதுகிறார். பிதா அவரை நொறுக்க சித்தமானார். குமாரன் அதுக்கு பரிபூர்ணமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இதுதான் தேவ சித்தத்தின் பரிபூர்ணம். தேவ சித்தத்தின் பரிபூர்ணம் நம்ம நினைப்பது போல இருக்காது. உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும் வேறன்னு சொல்றார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு சொல்லிட்டார் மனிதனை. முன்குறிக்கப்பட்ட மனிதர்கள் தான், அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் நம்முடைய வழி தேவனுடைய வழி ஆகாது.
நாம் தான் தேவனுடைய வழிகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் தான் தேவனுடைய எண்ணங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் தான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தமாகுதல் தேவனால் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பரிசுத்தமாகுதலை நாம் அடைந்து கொண்டு தேவ சித்தத்தை செய்யும்படியாக நாம் நம்முடைய அவயவங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை நடத்தி அந்த பரிபூரணத்துக்குள்ளாக கொண்டு போவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நாம் பழைய மனிதனை அங்கே சிலுவையில் அறைந்து பாவ அவயவங்களை நாம் அழிக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4 கடைசியிலே புறம்பான மனிதன் அழிந்து உள்ளான மனிதனே நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் பலப்படுவது என்பது எபேசியர் 2:6-7 சொல்லப்பட்டதாக இருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசி. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படவும், விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதான் பரிசுத்தவான்களுடைய, இதான் அப்போஸ்தலருடைய வேண்டுதல். சகல பரிபூர்ணத்தையும் சபை அடைந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தின் பரிபூர்ணம், ஒருமைப்பாட்டின் ஐக்கியத்தின் பரிபூர்ணம் என்பது அன்பின் பரிபூர்ணம். அன்பின் பரிபூர்ணம் தெய்வீக சுபாவத்தின் பரிபூர்ணம். தெய்வீக சுபாவம் இருந்தால் ஒருமைப்பாட்டு காக்கப்படும். ஏன் பிரச்சனைகள் உண்டாகுது? ஏன் பிரிவினைகள் உண்டாகுது? பிரிந்து போகிறோம் என்றால் அங்கே சுயம் போராடுகிறது, சுயாதீன சித்தம் போராடுகிறது. நம்முடைய சுயத்தையும் சுயாதீன சித்தத்தையும் நாம் முற்றிலும் அடித்து போட்டால்தான் தேவ அன்பு அங்கு வரும். தேவ அன்புதான் நமக்கு தேவ சித்தம் செய்யக்கூடிய உறுதியை கொடுக்கிறது. ஏனென்றால் அவர் அன்பினால் தான் அவரை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் அவர் முந்தி நம்மை அன்பு கூறுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவன் கொடுத்த ஆவி பயமுள்ள ஆவி அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். எப்படி அதை கொடுத்தார்? முந்தி நம்மில் அன்பு கூர்ந்து அதை கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18-19. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது, பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல, அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அடுத்து வாசிங்க. அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த அன்பில் தான் அவரை அறிகிற அறிவு இருக்கிறது. இந்த அன்பில் தான் சகல பரிசுத்தவான்களுடைய அன்பின் ஐக்கியம் இருக்கிறது, ஒருமைப்பாடு இருக்கிறது. இந்த அன்பினால் தான் நாம் தேவ சித்தம் செய்ய முடியும். அப்படி செய்தால்தான் பரிசுத்தமாக்கப்பட்ட நம்மை அவர் பரிபூர்ணப்படுத்தும்படியாக வருகிறார் என்ற இடத்துக்கு வர. ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம், வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம், ஆவியினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம், இந்த ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் ஆவியினாலும் பரிசுத்தமாக்குதலை நாம் அடைந்து கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி பரிசுத்தமாகுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த பரிபூரணத்தை கொண்டு வர நிச்சயமாக அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள. பரிசுத்தமாகுதல் தேவனால் கிடைக்கும் பலனாக இருக்கிறது. அந்த பரிசுத்தமாகுதலை நாம் அடைந்த பின்பு அவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கின தேவன் நம்மை பரிபூர்ணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சுத்திகரிப்பு என்ற இடத்தில் நாம் நின்று விடக்கூடாது. பரிசுத்தமாகுதலுக்கு நாம் வர வேண்டும். பரிசுத்தமாகுதலுக்கு வந்த நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படியாக தேவன் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவமில்லை என்ற வாழ்க்கை அல்ல, சிந்தையிலே பாவமில்லை என்ற வாழ்க்கைக்கு வர வேண்டும். நாம் சுபாவத்தை அழித்தோம் என்பது மாத்திரமல்ல, தெய்வீக சுபாவத்தை அடைந்து கொண்டோம் என்ற இடத்துக்கு வர வேண்டும். பரிசுத்தமாகுதல் சுபாவத்தின் பரிசுத்தம். என் சித்தத்தை அழித்தேன் என்பது மாத்திரமல்ல,
தேவ சித்தத்தை செய்யக்கூடிய இடத்துல. சுபாவத்திலே மாறுதல் இல்லை என்றால் அவருடைய அன்பையோ அவருடைய சித்தத்தையோ தெரிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ அதை நடப்பிக்கவோ நம்மளால முடியாது. காயினுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சொன்னாலும் அவன் தேவனுடைய சுபாவத்தை அடைந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ தன்னை மாற்றிக்கொள்ளவோ அவனால் இயலும். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட கடினத்தன்மைகள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டாம். சுத்திகரித்தல் என்ற குறைவான பகுதியோடு நாம் நின்றுவிட வேண்டாம். சுத்திகரித்தலை தாண்டி பரிசுத்தமாகுதலை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நாம் பரிசுத்தமாகுதல் ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான சகல அசுசியும் நீங்கி பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துகிறோம் என்ற இடத்துக்கு ஒரு பரிபூர்ணத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். பரிசுத்தமாகுதலுக்கு இந்த காலை வேளையிலே ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வாராம்.